தீர்த்த திருவிழா இன்றைய தினம் தொண்டைமனாறு நீரேரி கரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய மிக முக்கியமான அம்சம் இந்த கிராமத்தின் ஒரு எல்லையில் காணப்படுகிற தொண்டைமனாறு நீரேரியில் உப்பாற்றங்கரையில் முருகன் நீராடுவது. காட்டு அந்த அந்த மலையிலே அந்த காட்டு மலையிலே கிடைக்கப்பெற்ற அந்த முருகன் காட்டு மலையானாக எங்கள் நாவலம்பதிக்கு வந்த அற்புதம் வரலாறு அதுதான். இந்த கொட்டைக்காட்டுக்கு வடக்கு புறமாக இருக்கிற அந்த குள பெரிய ஆறு வாயுன்ற அந்த பாதையிலேயே இந்த தீர்த்த குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குளமானது மிக சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கீர்த்தி மிக பெரியது. என்னை ஆதரிக்க வேண்டும் ஆலயம் கட்டிக்கண்டு. அப்ப உண்மையில அந்த காலம் எல்லோரும் பரமையானவர்கள் தானே. அப்ப இவர் தன்னோட நிதி வசதி இல்லை அப்படி என்று தனக்குள்ளே ஆதங்கப்படுகின்ற வேளையில தானே ஒரு அசரீதி வரை கேட்டது. நீ இன்ன இடத்துல போய் பார், உனக்கு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு தேவையான செலவீனங்களை நான் உனக்கு தருகிறேன், நீ அகழ்வே அகழ்ந்து எடுத்து பாருண்டு. ஆரம்ப காலத்துல இந்த தீர்த்தம் ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துல வச்சால் மக்களுக்கு ஒரு நல்ல எழுச்சியை கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் புறச்சுத்தம், உடலை குளிக்கின்ற தீர்த்தங்களை விட இது அகசுத்தம், எல்லோரும் குடிக்கின்ற சிறிய ஒரு தீர்த்த குளத்தில் ஆடப்படுகின்ற தீர்த்தம். காட்டுமலை கந்த பெருமாவுடைய தீர்த்தத்தை அவனுடைய அடியவர்கள் எவருமே. நான் சந்திரன், பிரான்சில இருந்து இந்த காட்டுமலையாண்டிய திருவிழாவுக்காண்டி வந்த நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கும் பொழுதே இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு பாம்பு நியூசிலாந்துல இருந்து இங்கே வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் காட்டுமலை கந்தனின் திருவருளால் இங்கு போவது வழக்கம். நான் பிறந்த இடம் சங்கான, பிரான்ஸ்ல இருந்து 12 வருஷத்துக்குள்ள கந்தனை பார்க்கறதுக்காக வந்த நான் இந்த வருஷம். இந்த பேர் சாலுஷா, நான் பிரான்ஸ்ல இருந்து வந்தேன். கோயில் திருவிழா பார்க்க பிரான்ஸ்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். கோயில் திருவிழாவுக்கு இப்போ 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்க நிற்கிறோம்னு சொன்னா, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற காட்டுமலை கந்த சுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய காட்டுமலை கந்த சுவாமி ஆலயத்தின் தீர்த்த திருவிழா. இந்த தீர்த்த திருவிழா தொடர்பான காணொளியை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காணொளிக்குள் செல்லலாம். மூன்று தான் பிரதி வித்தியாசம். நான் சைவ புலவர் பண்டிதர் திருமதி சியாமி ஜவபாலன், யாழ் பல்கலைக்கழக வருகை விரிவுரையாளராக இருக்கின்றேன். எங்களுடைய ஆலயம் நூற்றாண்டுகளை அண்மித்த பழமை வாய்ந்த ஒரு ஆலயம்.
காட்டுமலை கந்தன் என்றால் அதுக்கு ஒரு அற்புதமான சக்தி. உண்மையிலே பிற முருகன் தெய்வங்களை விட பிற முருகன் கோவில்களிலும் விட வித்தியாசமான ஒரு அனுபவத்தை, வித்தியாசமான ஒரு பக்தி அனுபவத்தை, வித்தியாசமான ஒரு கோணத்திலே நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலமாகத்தான் எங்களுடைய காட்டுமலையான் கோயில் விளங்குகின்றது. 1927 என்று நினைக்கின்றேன். 1927ஆம் ஆண்டு அருளாளர் சீனியர் அவர்களுடைய அருட்கடாட்சத்தின் பிரகாரம் இந்த கோவில் ஆரம்பமாக இருக்கின்றது. அருளாளர் சீனியர் ஒரு சமயம் கதிர்காமத்துக்கு சென்றிருந்த வேளை அவர் மீண்டும் வீட்டுக்கு திரும்புகின்ற போது அவருடைய விபூதி பையிலே ஒரு வேல் இருந்ததாகவும், அந்த வேலை தவறுதலாக யாரோ வைத்து விட்டார்களோ அல்லது ஏதோ என்ன நடந்து விட்டது என்று தெரியாமல் மீண்டும் அந்த வேலையை அவர் ஒப்படைக்க சென்றிருக்கின்றார். ஆனால் ஒப்படைக்க சென்ற வேளை அவர் ஒப்படைத்து விட்டு வரும்பொழுது மீண்டும் அவருடைய அந்த விபூதி பையிலே அந்த வேல் மீண்டும் கிடைத்திருக்கின்ற அந்த அற்புதத்தை கண்டார். அதன் பிறகு அவர் உணர்ந்து கொண்டார், தான் இந்த வேலை வைத்து வழிபாடு செய்தால் மிகச் சிறந்ததாக இருக்கும், உங்களுடைய குலத்தை காக்கின்ற ஒரு கடவுளாக மீண்டும் அந்த மலையிலே, அந்த காட்டு மலையிலே கிடைக்கப்பெற்ற அந்த முருகன் காட்டுமலையானாக எங்கள் நாவலம்பதிக்கு வந்த அற்புதம் வரலாறு அதுதான். அந்த வகையிலே இன்று எங்களுடைய கோவில் கிட்டத்தட்ட 5வது தலைமுறையை உடைய பூசகரை கண்டிருக்கின்றது. 4வது தலைமுறையான அருளாளர் சிவானந்தம் ஐயா அவர்களுடைய பூசை, அத்தோடு 3வது தலைமுறையாக இருக்கின்ற பாலசுப்ரமணியா சின்னையா என்று சொல்லி அன்போடு எல்லோரும் அழைக்கப்படுகின்ற பாலசுப்ரமணியா ஐயா அவர்கள் தான் இன்று இருக்கின்ற மூத்த குருவாக இருக்கின்றார். அவர்களுடைய வழிகாட்டலிலே சிவானந்தம் ஐயாவும் சித்திரமையாவும் இணைந்து இந்த பூசைகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு தாய்க்குத்தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எப்போது பசிக்கும், எப்போது எதை கொடுப்பது என்று. நேரமறிந்து வேலையறிந்து உணவு வழங்குகின்றவள் தாய். அதை போல எங்களுக்கு தாயாக விளங்கி எங்களுக்கு எப்ப என்ன வேணும் என்று சொல்லி அதை வழங்குகின்ற ஒரு அற்புத கடவுளாகத்தான் காட்டுமலையான் எங்களுக்கு இருக்கின்றோம். நாங்கள் பணி நிமித்தமாகவோ அல்லது வேற தேவைகளுக்காகவோ பல்வேறு கோவில்களுக்கு சென்றிருக்கின்றோம். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத இன்னொரு அனுபவம் எங்களுக்கு எங்களுடைய சொந்த ஊரிலே என்னுடைய முருகன், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய குழந்தை என்று சொல்லுகின்ற நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற அந்த அற்புதத்தை, அந்த பக்தியை, அந்த அனுபவத்தை தருகின்றவன் காட்டுமலையான் மட்டுமே. அந்த வகையிலே 25 நாட்கள் இன்றுடன் நிறைவுக்கு வருகின்றது. அந்த அற்புதமான தருணத்தை தீர்த்தோம் என்று எங்களுடைய பாவங்களை தீர்த்தருளுகின்ற இந்த தருணத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். அடியாருக்கு அருள் பாலிப்பதற்காகவே காட்டுமலையான் தீர்த்தக்கேணி சென்று தீர்த்தமாடி வருகின்றான். உண்மையிலேயே இத்துணை தூரம் அவர் ஏன் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஒரு ஆலயத்துக்கு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்கின்ற 3 விடயங்கள் முக்கியமானவை. எங்களுடைய தீர்த்த கிணறு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், எங்களோட கோவில் வாசலுக்கு நேரதான் உண்மையிலே அமைந்திருக்கின்றது. ஆனால் அவர் சென்று தீர்த்தமாடி திரும்பி வரும் பொழுது எங்களுடைய மக்களுடைய குறைகளை தீர்க்கின்றார், பாவங்களை தீர்க்கின்றார், அவர்களுடைய அறியாமையை தீர்க்கின்றார். மீண்டும் தன்னுடைய இருப்பிடம் ஆகும் பொழுது எங்கள் அடியார்கள் அவரை காவி வந்து தங்கள் பக்தி அனுபவத்தை, தங்களுடைய மெய்சிலிருக்கின்ற அந்த சுகானுபவத்தை அரோகரா ஒலிகளுக்கு மத்தியிலே உணர்ந்து கொண்டு இன்று இறைவன் தீர்த்தோற்சவத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எம்பெருமான் காட்டுமலை பெருமானுடைய அந்த அற்புதமான பக்தி அனுபவத்திலே திளைத்திருக்கின்ற இந்த வேளையிலே காட்டுமலை கந்தனின் நல்லாசிகளும் அவனுடைய அருட்கடாட்சமும் உலகெங்கும் பறந்து வாழும் முருகனடியார்கள் யாவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல காட்டுமலை பெருமானை பிரார்த்திக் கொண்டு நன்றி, வணக்கம்.
இன்றைய நாள் ஒரு பொன்னாள். காட்டுமலைக்கந்தனுடைய தீர்த்த திருநாள். இந்த தீர்த்தமானது மிக பழமையானது. சீனியர் காலத்திலிருந்து சிவகுரு ஐயா காலத்திலிருந்து இந்த தீர்த்தம் ஆடப்பட்டு வருகின்றது. கோயிலுக்கு அண்மையில் பல தீர்த்த குளங்கள் அமைக்கிற வசதி இருந்தும் முருகப்பெருமானுடைய அருள் இந்த திக்கிலே, இந்த கொட்டைக்காட்டுக்கு வடக்கு புறமாக இருக்கிற அந்த பெரிய ஆறு வாயுன்ற அந்த பாதையிலேயே இந்த தீர்த்த குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குளமானது மிக சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கீர்த்தி மிக பெரியது. 1972ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த சிறிய குளத்திலே இருந்து நீர் எடுத்து கொண்டு கோயிலுக்கு செல்லப்பட்டு முருகனுடைய சன்னதியினுடைய வாசல்லே அங்கே ஒரு பெரிய ஒரு கிடாரம் போன்ற பெரிய பாத்திரத்திலே நிறைக்கப்பட்டு அங்கே சிவகுரு ஐயாவாலே 15 திருவிழாக்கள் நடந்த காலத்திலே அங்கு அந்த நீரிலே விளக்கெறிகிற புதுமை எங்கள் ஆலயத்திலே நடைபெற்றது. அந்த புதுமையை கண்டு பலர் வியந்து முருகனுடைய அருளை பெற்றார்கள். அது தொடர்ந்து 15 நாட்கள் கொடியேற்றத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு தீர்த்தம்
முடிகிற அன்று துவக்கம் அந்த விளக்கு உதாரணமாக ஒரு 4 அடி 5 அடி உயரத்துக்கு அந்த விளக்கானது அந்த பெரிய கிடார வாசலுக்கு மேலாக அந்த கிடார வாசலை சூழ பெரிய சுடராக எரியும். படிப்படியாக அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு வந்து இறுதி தீர்த்த நாளிலே சாமியை மூலஸ்தானத்தில் இறக்கியவுடன் தானாகவே அணையும். இவ்வாறு ஒரு புகழ்பெற்ற முருகனுடைய தீர்த்தம் மிக சிறப்பானது. ஒரு சிறிய குளமாக இருந்தாலும் அது இவ்வளவு பெருமை மிக்கது. எனவே மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இதனுடைய அருகிலே பெரிய குளம் ஒன்று வெட்டப்பட்டது. ஆனால் முருகன் அதற்கு அருள் கொடுக்கவில்லை. அவர் தனக்கு இந்த சிறிய தீர்த்தம் ஆடுற இந்த கேணியே போதும் என்றதனால தான் இன்று வரைக்கும் அந்த தீர்த்தம் சின்ன கேணியிலே ஆடப்படுகின்றதும் முருகனுடைய புதுமை. எனவே அடியார்கள் நம்பிக்கையோடு வழிபட பெற்று பலன் பெறுகின்ற அருளை பெறுகின்ற பாவங்களை தீர்த்தோம் என்று எண்ணி அவர்கள் வழிபட்டு அவங்களுடைய பாவங்களை எல்லாம் போற்றுகின்ற தீர்த்தமாக இது விளங்குகின்றது. எல்லோருக்கும் பெருமை தருகின்றது. ஆக்சுவலி காட்டுமலை கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த பெருந்திருவிழாவின் தீர்த்த திருவிழா இன்றைய தினம் தொண்டைமனாறு நீரேரி கரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய மிக முக்கியமான அம்சம் இந்த கிராமத்தின் ஒரு எல்லையில் காணப்படுகிற தொண்டைமனாறு நீரேரியில் உப்பாற்றங்கரையில் முருகன் நீராடுவது. இது வருடா வருடம் இந்த பிரதேச மக்களால் மிக பேரெழுச்சியோடு கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வு. உண்மையில் இவர்களுடைய வாழ்வியல் சார்ந்தது. இந்த பிரதேசம் இந்த மக்களினுடைய விவசாய பூமியில் ஒரு அங்கம். உப்பாறாக இருந்தாலும் வருடா வருடம் மழை போகத்தில் பெருமளவிலான விவசாய அறுவடையை தருகிற பிரதேசம். அவ்வாறான ஒரு பிரதேசத்தில் முருகப்பெருமானினுடைய தீர்த்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் இந்த உப்பாற்றங்கரையில் உள்ள இந்த கேணியில் இடம்பெறுவது வழக்கம். இது ஒரு இயற்கையாக அமைந்த நீரூற்று. இந்த இயற்கையாக அமைந்த நீரூற்றின் பின்னணியில் பெருமளவிலான வரலாற்று வாழ்வியல் புதைந்திருக்கிறது. உண்மையிலேயே வழக்கமாக சகல ஆலயங்களிலும் தீர்த்தக்கணி ஆலயங்களோடு ஒட்டியதாக காணப்படும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் தீர்த்தக்கணி இயற்கையாக அமைந்த நீரேற்றங்கரையில் உப்பாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக ஒவ்வொரு வருடமும் இந்த தீர்த்தக்கரைக்கு வந்து போவதை இந்த பிரதேச மக்கள் தங்களினுடைய வாழ்வியலோடு இணைந்ததாக அவர்களுடைய விவசாய நடவடிக்கையினுடைய ஒரு அங்கத்திற்கு முருகப்பெருமான் அருள் புரிவதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். இன்றையோடு இந்த வருடாந்த பெருந்திருவிழா 25 நாட்களை கடந்து முடிவுக்கு வருகிறது. நாளைய தினம் திருக்கல்யாண உற்சவத்தோடு ஆக்சுவலி காட்டுமலை கந்தனுடைய 2024ஆம் ஆண்டுடைய பெருந்திருவிழா பேரெழுச்சியுடன் நிறைவுக்கு வருகிறது. நன்றி. ஞானலிங்க மாதவன் பிரதி கல்விப்பணிப்பாளர், தற்போது மன்னார் வலயத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி. yang
நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு ஆலயத்திலிருந்து வந்து இந்த தீர்த்தக்கேணியிலே நீர் எடுத்து கொண்டு போய் ஆரம்ப காலத்துல இந்த தீர்த்தம் வந்து ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துல வச்சால் மக்களுக்கு ஒரு நல்ல எழுச்சியை கொடுக்கும். அதாவது வந்து மக்கள் இத பாதையில தீர்த்தமாடி முதலாவது இப்போ தீர்த்தம் வந்து இன்றைக்கு இறைவன் வந்து எல்லாருக்கும் அருட்சக்தி, அதாவது வந்து தான் இந்த விழாவெடுத்ததுக்காக அவர் வந்து பலனை கொடுக்க போறார். அப்ப ஒரு ஒரு ஜனங்கள் உள்ள இடங்களுக்கு அப்பால் வச்சால் பிறகு போகைகள் அந்த ஜனங்களுக்கு எல்லாம் இந்த அருளை கொடுத்து கொண்டு போவார். அதுக்காக அவர்கள் எல்லாம் தங்கள் வீடுகள்ல நிறகுடங்கள் வச்சு வரவேற்பு வச்சு கடவுளை, அதாவது எங்களோட முருகனை வரவேற்கிறோம் என்றோம். அப்ப அங்க வச்சால் திரும்பி ஒரு இடத்துக்கு போக இயலாது, ஒவ்வொரு வீட்டையும் போக இயலாது. இது ஒரு குறிக்கப்பட்ட வீடுகளுக்கு போய்த்தான் பெறுவார். இப்ப சரிதானே? இதை விட அந்த காலத்துல இதை வச்சது முன்னோர்கள் வச்சபடியால் அதை இப்பவும் கை கொண்டே இருக்கிறோம். சரிதானே? அடுத்தது இது ஒரு செந்தளிப்பு. என்னடா எல்லாரும் வியூகமாக நின்று விஸ்தீரணமாக நின்று பார்த்து அவர்களுடைய அருளை வேண்டக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சு கிடக்குது. சரியோ? இது கிட்ட நாங்கள் கோயிலடியில வச்சால் அந்த இடத்துலதான் அந்த அருள் கிடைக்கும். இது வந்து மக்கள் எல்லாருக்கும் வியாபிச்சு இன்றைக்கு 25 நாள் விழாவெடுத்தவை. 24 இந்த 25வது நாள் 24வது பலனை 25வது நாளாக இன்றைக்கு கொடுக்க போறாரு. இன்றைக்கு இது வந்து ஆகம விதிப்படி இந்த நியதி என்னன்னு சொன்னா இன்றைக்கு பாடுபட்டதுக்கு அவைக்கு உள்ள அருளை கொடுக்குறது, இந்த செல்வங்களை கொடுக்குறது. ஒவ்வொரு வருஷமும் இப்படியே நடந்து கொண்டிருந்தா எங்கட நாவலம்பதியூர்ல வந்து செல்வாக்கு இருக்கு. அது கண்கூடா எல்லாருக்கும் தெரியும். மற்ற இடங்கள்ல பார்க்க எங்களுக்கு நல்ல செல்வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ நில விளைச்சலோ மற்றும்படி உத்தியோகங்களோ படிப்பு, முதலாவது படிப்பு, முக்கியம் படிப்பு, அதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாருங்கட முருகனுங்கட மக்களுக்கு. ஆனபடியால் இந்த முதலாவது முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த தீர்த்தமாடுறது இதுதான் காரணம். எங்கட இடத்துல விட்டுட்டு அவற்றை பக்கத்தை வச்சு தீர்த்தமாடுறதுல பார்க்க வியாபிச்ச இடத்துல வந்து தீர்த்தமாடி பிறகு போய்க்கு எல்லா அந்த மக்கள் எல்லாருக்கும் அருளை கொடுத்து கொண்டு போவார். அதுக்காகத்தான் இது முக்கியமாக ஒரு தூர தேசத்துல கொண்டு வந்து வச்சு இந்த தீர்த்தத்தை ஆடுற தன்மையை உண்டாக்கி இருக்கிறார். இது முருகனால தான் ஆக்கப்பட்டது. இது மற்ற ஆக்களாலே அவராகவே ஆக்கி இந்த பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்ன்றதை நான் ஒரு அளவு உணர்கிறேன் என்னை பொறுத்தளவில். சரி. நான் சந்திரன். பிரான்ஸ்ல இருந்து இந்த காட்டுமலையாண்டிய திருவிழாவுக்காண்டி வந்த நாங்கள் இப்ப இன்று தீர்த்தம் நடக்கின்றது. அந்த தீர்த்தத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த நாவலம்பதி காட்டுமலை கந்தசுவாமி கோயிலின் வரலாறு வந்து மிகவும் தொன்மையானது. அதாவது வந்து இந்த ஆலயம் வந்து சீனியர் ஐயர் என்று சொல்றவர். அவற்றை வந்து பரம்பரையாக இன்றைக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக ஆதரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆரம்ப வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்றவரா. அப்ப யாத்திரை சென்ற போது திரும்பி வரும் பொழுது அவரோட கூடவே ஒருவர் நண்பனாக வந்தாராம். நாங்கள் அறிந்த ஒரு
ஐதீக கதை. அதாவது வருகின்ற பொழுது இவர் அவரோட உரையாடி கொண்டு நண்பராக வந்த பொழுது இடையிலே வந்து திரும்பி பார்த்தார், வந்த அடியாரை காணவில்லை. இவர் என்னடா அப்பா அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டை வந்து இரவிரவாக ஒரே யோசனை, என்னடா என்னோட வந்த அடியவன் நண்பராக காய்ச்சி கொண்டு வந்தானே அவரை காணவில்லை என்று. அதே இவருக்கு அந்த கனவுல வந்து ஒரு அசரீதி கேட்டதா, இந்த ஆலயத்தை நீங்கள் வந்து நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் ஆலயம் கட்டிக்கண்டு. அப்ப உண்மையில வந்து அந்த காலம் வந்து எல்லோரும் பரமையானவர்கள் தானே. அப்ப இவர் வந்து தன்னோட நிதி வசதி இல்லை அப்படி என்று வந்து தனக்குள்ளேயே வந்து ஆதங்கப்படுகின்ற வேளையில தானே ஒரு அசரீதி இவரை கேட்டது, நீ இன்ன இடத்துல போய் பார், உனக்கு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு தேவையான செலவீனங்களை நான் உனக்கு தருகிறேன், நீ அகழ்வே அகழ்ந்து எடுத்து பாருண்டு. அப்பொழுது அவர் தன் அந்த உறவினர்களை கூறி போட்டு இங்க வந்து எடுத்து வந்து பார்த்தால் அந்த இடத்துல தோண்டேக்கள் அவருக்குரிய பணம் இந்த நகைகள் வந்து கிடைக்கப்பட்டதாம். அதை வச்சுத்தான் அதே இடத்தை வந்து இந்த தீர்த்தக்கணியாக உருவாக்கியதாக இந்த வரலாறுகள் அந்த மூதோதியர்கள் கூறி வருகிறார்கள். நீங்கள் இன்றும் பார்த்தீங்கள் என்றால் தெரியும், ஐயரப்பாருக்கு ஒரு கையில் ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கிறார். அது வந்து இந்த கதிர்காமத்திலிருந்து வரும் பொழுது அந்த கதிர்காம கந்தனால வழங்கப்பட்ட ஒரு கோல். இன்றும் வந்து அந்த கதிர்காம முறைப்படிதான் இங்கே வந்து நாங்கள் கப்புராலைகள் பூசை செய்கிறது போல மௌனமொழியான பூசை தான் நடைபெறுகிறது. அந்த வழியிலே இது வந்து ஒரு சின்ன கதிர்காமம் என கூறப்படுகின்ற வகையிலேயும் அடுத்த நாங்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விடயம், 25 நாளும் இந்த கிராமம் முழுவதுமே நாங்கள் உண்மையிலே உலை வைக்க மாட்டார்கள் என்றே கூறலாம். அதாவது அன்னதான கந்தனரும் சிறப்பிக்கப்படுகின்ற வகையிலேயும் மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஆலயம். நாவலம்பதியிலே குடிகொண்டு அருளாட்சி செய்கின்ற காட்டுமலை கந்த பெருமானுடைய தீர்த்தோற்சவம் ஆனி மாதத்து அமாவாசை நன்னாளாகிய இன்றைய தினத்திலே நடைபெறுகிறது. வேதாந்த மணியே வேலாயுத பொருளே விவேகியரும் காணறிய நாதாந்த தொனியே தேடறிய தீர்த்தம் சிருஷ்டித்த குருவே என்பது இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த அருளாளர் சீனியர் அவர்களுடைய திருவாக்கு. வேதாந்த மணி, வேதங்களுக்கெல்லாம் ஒளியானவன். வேதாந்த மணியே வேலாயுத பொருளே, வேதாந்த மணி வேலாயுத பொருளாக குடிகொண்டிருக்கின்ற காட்டுமலை கந்த பெருமானுடைய தீர்த்தம் இங்கிருக்கின்ற தீர்த்தங்களுக்கெல்லாம் புனிதமான தீர்த்தம், மகிமை மிகுந்த தீர்த்தம். குறிப்பாக சொல்ல போனால் புறச்சுத்தம், உடலை குளிக்கின்ற தீர்த்தங்களை விட இது அகசுத்தம், எல்லோரும் குடிக்கின்ற சிறிய ஒரு தீர்த்த குளத்தில் ஆடப்படுகின்ற தீர்த்தம். காட்டுமலை கந்த பெருமானுடைய தீர்த்தத்தை அவனுடைய அடியவர்கள் எவருமே அதை தீர்த்தம் என்றோ தண்ணி என்றோ கருதாமல் ஒரு நோய் தீர்க்கின்ற அருமருந்தாக கருதுகின்ற வழக்கம் இச்சைக்கு பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றது. அருளாளர் சிவகுரு அவர்களால இந்த தீர்த்த குளத்தினுடைய சிறப்புகள் பல அவ்வப்போது புனர்மைக்கப்பட்டு இன்று ஒரு மகா தீர்த்தமாக எத்தனை அடியவர்கள் வந்தாலும் தங்களுடைய நோய்கள் துன்பங்கள் துயரங்களை தீர்க்கின்ற அருமருந்தாக காட்டுமலை கந்தன் வழங்கி கொண்டிருக்கின்றான். காட்டுமலை கந்த பெருமானுடைய தீர்த்தத்திற்காக வெளிநாடுகள் புற மாவட்டங்கள் இலங்கையிலே எப்பிரதேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக இங்கே வருவார்கள். அவன் தீர்த்தத்தில் ஒரு துளியாவது தங்களுக்கு தேவை என்று அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். எம்பெருமான் காட்டுமலை கந்தவேள் அருள் புரிகின்ற இந்த திருத்தலத்திலே 25 திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். வைகாசி மாதத்து அமாவாசை வைந்து 2ஆம் பக்கம் கொடியேறி ஆனி மாதத்து அமாவாசை அன்று எம்பெருமானுடைய புனித தீர்த்தம் இங்கே இடம்பெறுகின்றது வழக்கம். எம்பெருமான் காட்டுமலை கந்தவேள் பெருமான் வள்ளி தெய்வயான சகோதரனுடைய விநாயக பெருமான் சகோதரராக வந்து இந்த இடத்திலே தீர்த்தமாடி எங்களுடைய துன்பம் துயர் எல்லாத்தையும் தீர்க்கின்றான் என்ற நம்பிக்கையோடு அவனுடைய தீர்த்தமாடி நாங்களும் துயரை தீர்ப்போமாக. ஓம் நம சிவாய. அடுத்தால பாருங்க.
வணக்கம். நாங்கள் நியூசிலாந்தில் இருந்து இங்கே வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் காட்டுமலை கந்தனின் திருவருளால் இங்கு வந்து போவது வழக்கம். இந்த ஆண்டும் மிகவும் மிகவும் சிறப்பாக திருவிழாக்களும் எல்லா நிகழ்வுகளும் நன்றாக நடைபெற்றது. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வருஷம் நாங்கள் வருவதற்கு திருமுருகனின் திருவருள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனது பெயர் வேண்ணா விநாயகமூர்த்தி. எனது மனையாளின் பெயர் ரெஜினா விநாயகமூர்த்தி. வணக்கம்.
சுற்றுமணி நாங்கள் 10 வருஷமா செய்கிறோம். இன்னைக்கு கடலை கவுப்பி பலாப்பழம் அவில் வாழைப்பழம். என் பேர் லக்ஷா. நான் கோயில கும்பிட நான் வந்தேன். வணக்கம், என் பேர் சலுஷா. நான் பிரான்ஸ்ல இருந்து வந்தேன். நான் கோயில் திருவிழா பார்க்க. வணக்கம், நான் பிரான்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கிறேன். கோயில் திருவிழாவுக்கு இப்போ 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா 12 வருஷத்துக்கு பிறகு நான் எத்தனையோ ஆக்கள் முகத்தை பார்த்துருக்குறேன். பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து பிறந்த இடம் சங்கான. பிரான்ஸ்ல இருந்து 12 வருஷத்துக்குள்ள கந்தனை பார்க்கறதுக்காக வந்த நான் இந்த வருஷம் வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய மக்களை தெய்வத்தின் அருளை பெறக்கூடிய மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.